தயாரிப்பாளர் சங்கம் நினைத்தால் ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கலாமா கூடாதா என்பதை முடிவு செய்ய முடியும். இப்போது நீங்கள் அன்அஃபிஷியலாக மிரட்டுறீங்க நடிகர்களை. தம்பி கால்ஷீட் கூட்டுராஜா அப்படின்றீங்க. தனுஷ் வந்து வேறு சத்யஜோதி தியாகராஜன் அங்கே அங்கிட்ட 2-3 பேர்கிட்ட அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு அந்த படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துருந்தா அதை நிப்பாட்டிட்டு இட்லி கடை நாங்கள் ஒன்று எடுக்கிறோம் அங்கே வந்து ஆட்டுகளை பிடி அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. அவர் இல்லைங்க அங்கே கமிட்மெண்ட் இருக்கணும் யோ வாயா அப்படின்ட்டு அன்அஃபிஷியலாக மிரட்டுறீங்க. தயாரிப்பாளர் சங்கமே உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா ரெட்டு போடலாமா? இந்த உதாரணத்துக்கு இந்த சின்மை அவர்கள் வந்து வைரமுத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. உடனே வந்து பாடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்கி அது டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி அது மாதிரி இப்போ இந்த தனுஷ்க்கு போட்டாங்களே, தனுஷ் புதிய படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு போட்டாங்களே, எல்லா இடத்துலையும் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குறாரு. போயஸ் கார்டனில் வீடு கட்டின்னு இருக்கிறாரு. அதுக்கு இப்போ பணம் வேணுன்றது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் வேணுன்றதுக்காக அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டு எதுலையுமே நடிக்க மாட்டேங்கிறாருன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து தனுஷ்க்கு ரெட்டு கார்டு போட்டாங்கல்ல. அது போல் வேறு இன்னும் 2-3 பேருக்கு ரெட்டு கார்டு. அந்த ரெட்டு கார்டு தயாரிப்பாளர் கவுன்சில் போட்டாங்கன்னா வேறு யாரும் புக் பண்ண மாட்டாங்க. நான் புதுசாக வர்றேங்க ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கலாம் பண்ண முடியாது. தொழிலாளிங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அது ஒரு அயன் கிரிப்பு ஆக்டர்ஸ் மேலே. ஆக்டர்ஸோட எதிர்காலத்தை வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அதை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா யூஆர் கண்ட்ரோலிங் தி என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவ்வளோதான். இப்போ ஒருவேளை கைப்பற்றிட்டாங்கன்னா இன்பநிதி படத்தை அதிகமாக பார்க்கலாமா சார்? இன்பநிதி படம் மட்டும்தான் நீ பார்க்க முடியும். இதுவே ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால இண்டஸ்ட்ரி கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றதுக்காக. ஏன்னா இப்போ ஆட்சி மாறினாலும் 2 வருஷம் டென்யூர்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலும் இவங்க ஆட்சி போனாலும் தயாரிப்பாளர் கவுன்சில் கண்ட்ரோல் இருக்கும்ல. அதுக்காக தான் இதில் தலையிட்டு GKM குமரன் தலைமையில் கேண்டிடேட் போட்டு அந்த டீமை வெற்றி பெற வேண்டும் என்று தான் திமுக டீம் என்று முயற்சி செய்கிறார்கள். பண்ணுறதே இது உதயநிதி தான். இன்னொன்று ஆட்சி போச்சுன்னா 3 நேரமாக இதிலே உட்காந்துருக்கலாம்ல, கதை கேட்குறது, படம் நடிக்கிறது. அவருக்கு பிடிச்சது வேறு.